வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தும் சுதந்திர தினம், சரத் வீரசேகரவின் இனவாத கருத்து. தங்கத்தின் விலையில் பெரும் ஏற்ற இறக்கம், வெளியான காரணத்தினால் மக்கள் அதிருப்தி. 3 நாட்களுக்கு மீண்டும் நாட்டில் இலங்கையின் தெற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகரும் அயன சமுத்திர வழித்தணிவின் செல்வாக்கோடு கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகள் தற்போது கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் தொடரும் வாய்ப்பு உள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமான மழையும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும், அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் இன்று பல பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமான மழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு நாளை மிதமான முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று, அத்தோடு கொழும்பு மாவட்டத்தின் சில இடங்களில் இந்நாட்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் சுதந்திர தினத்தையிட்டு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நேற்றைய தினம் கரிநாள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை கோட்டமுனை பாலத்தில் வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முறுகல் நிலையை அடுத்து அங்கு வீதியில் அமர்ந்திருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் காணாமல் போன உறவுகளின் சங்கம் பொது அமைப்புகள் கரிநாள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காணாமல் போன உறவுகள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்தனர். அரசுக்கு எதிரான ஸ்லோகங்கள் ஏந்தியவாறும் கோஷங்கள் எழுப்பியவாறு காந்தி பூங்காவை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். காந்தி பூங்காவில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றதால் மட்டக்களப்பு நகர் பகுதியில் உள்ள முக்கிய சந்தைகளில் போலீசார் மற்றும் கலகமடக்கும் போலீசார் பலத்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோட்டமுறை பாலத்தில் வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் காந்தி பூங்காவிற்கு செல்ல முடியாது எனவும் போலீசார் தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்டதை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் பதற்றங்கள் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் பெரும் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டு வருகிறது. பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. இதன்படி நேற்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5061 அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 80% உயர்வாகும். கடந்த ஜனவரி மாதம் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5500 எனவும் உச்சத்தை தொட்டிருந்தது. எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் தலைவரான கெவின் வாஷ் என்பவர் டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்ததை தொடர்ந்து தங்கத்தின் விலையை 9% வரை சரிந்தது. இது 1983 ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒருநாள் வீழ்ச்சியாகும். தற்பொழுது மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிக அளவில் கொள்வனவு செய்வது, அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் ஏற்படும் மாற்றங்களுமே இந்த அதிரடி விலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டதுடன் தேசிய கொடி தாங்கிய பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. நல்லிணக்கத்திற்கான இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் வவுனியா மாநகர சபை மைதானத்தில் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. முன்னாள் மூவின மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் ஊர்வலமாக மாநகர சபை மைதானத்திற்கு வருகை தந்ததுடன் மூவின மாணவர்களும் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டதுடன் தேசிய கொடி தாங்கிய பலூன்களும் பறக்கவிடப்பட்டது.
2025 ஆண்டுக்கான சாதாரண பரீட்சைகள் இம்மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் அவற்றை மேற்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 10ஆம் திகதி வரை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைகிறது. 2025 ஆண்டுக்கான சாதாரண பரீட்சைகள் இந்த மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் 3545 நிலையங்களில் பரீட்சைகள் நடாத்தப்பட உள்ளன. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த வலய கல்வி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மூட்டு கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசேகர குறிப்பிட்டார். நாட்டில் நேற்று கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தின தொடர்பில் இடம்பெற்ற விசேட செயற்பாட்டாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்திருந்தார். மேலும் உரையாற்றிய அவர் 1972ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்னர் 2009ஆம் ஆண்டே எமது நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது. அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை ராணுவத்தினர் விசேட படையணி மற்றும் கொமாண்டே பணியணிகள் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர் திட்வா சூறாவளியில் மக்களை பாதுகாத்தவர்கள் என்றே குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கவில்லை. இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்திற்காகவோ அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளாகவும் புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தினவா என கேட்க தோன்றுகிறது. 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் பயன்படுத்தப்பட்ட கனகரக வாகனங்கள் மற்றும் மெல்லடி டுலர்கள் வாகனம் தொடர்பில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. இவை முதுகெலும்பு இல்லாத செயற்பாட்டாகும். நாட்டில் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நீரிழிவு தாக்கம் அதிகரித்து செல்வதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மகாலிங்கம் அரவிந்தன் தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக இளம் யுவதிகள் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு தாக்கம் அதிகரித்து செல்வது கடினமானதாக உள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் அடுத்ததாக யாழ் மாவட்டத்திற்கு நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது அபாய அறிகுறியாகும். இந்த தருணத்தில் இளைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நம்மிடம் உள்ளது. பெங்களூரில் களியாட்டு வளாகத்தில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் நிர்வாணமாக அப்பகுதியில் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் அவர் மீது சிற்றுந்து மோதி ஏற்பட்ட விபத்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர் லாவெல்லை பகுதியில் அமைந்துள்ள உயர்தர களியாட்ட விடுதிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ராஜ் ஆனந்த் என்பவர் மதுபோதையில் வந்துள்ளார். தனது தந்தை களியாட்ட விடுதியில் உறுப்பினர் என கூறி உள்ளே நுழைய முயன்ற அவரை பாதுகாப்பு பணியாளர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென தனது ஆடைகளை முழுமையாக களைந்து ஆனந்த் நிர்வாணமாக நின்று முரண்பட்டுள்ளார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. நிலக்கரி டெண்டர்கள் தொடர்பான நிலவும் பிரச்சினைகள் காரணமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகக்கூடாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டீன்வில் சில்வா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் உள்ள அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர் பதவி விலகல் என்பது தனிப்பட்ட முடிவு அல்ல. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலக்கரி இறக்குமதி செயல்முறை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தின் போது எரிசக்தி அமைச்சர் பதவியை வகித்தவர்களும் ஏனையவர்களும் இணைந்து துபாயில் ஒரு நிலக்கரி நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தின் மூலம் முறையான கொள்முதல் செயல்முறை இல்லாமல் நிலக்கரியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அந்த முறையை மாற்றி முறையான டெண்டர் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் குறைந்த விலையை சமர்ப்பித்த நிறுவனத்துக்கே டெண்டர்கள் வழங்கப்படுகின்றது.
அரசின் சில அமைச்சர்கள் மத தலைவர்களை அவமதிப்பதை தான் வன்மையாக கண்டிப்பதாக பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டார். 78வது சுதந்திர தின கிறிஸ்தவ தேவ ஆராதனை பொரளையில் உள்ள தேவாலயத்தில் இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நமது நாட்டில் உள்ளார்ந்த சிந்தனை பௌத்த தர்மத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதனோடு இணைந்து சிந்தனைகளுக்கே முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. மேலும் நாட்டின் ஒழுக்க விழுமிய பௌத்த தர்மத்தை கொண்டு பிணைக்கப்பட்டுள்ளது. நான் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு அனைவருக்கும் உறுதியுள்ளது. ஆனால் அந்த மதத்தில் நீண்ட காலமாக பௌத்த தர்மங்கள் முறையாக கொண்டு வரப்பட்டமை. அதனால் நாட்டில் தலைவர்கள் அந்த கொள்கைகளில் மதிப்பளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதற்கு மாற்றாக செயற்படும் நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்த நினைப்பது சிறந்த நடைமுறை ஆகாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.